ட்ரெய்லரே எப்படி இருந்தால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ட்ரெய்லர் தான் ஜனநாயகன் ட்ரெய்லரு. ஆக்சுவலாக ஜனநாயகன் படத்தில் அரசியல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் அதில் வந்து ஒரு 30% அரசியல் இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், ட்ரெய்லர்லேயே ஒரு 50% அரசியல் இருக்குது. எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. 2 யானைகள் அப்படி இருக்கும்போது நடுவில் அப்படி விஜய் வரா மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அப்படியே அங்கங்கே நுணுக்கமாக பல விஷயங்களை அவர் பதிய வச்சுருக்கிறாரு. அதான் சொல்கிறேனே, விஜய் வந்து ஆக்ஷன் அவதாரம் எடுத்தால் அது வந்து பக்கத்தில் ஒருத்தருமே நிற்க முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லராக இது இருக்குது. ஏற்கனவே நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி பகவந்த் கேசரி படத்தினுடைய சாயல் நிறைய இருக்குது. முக்கியமாக அந்த மமிதா பைஜு கேரக்டரை அப்படியே கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வர்ற வீசிங், அதிர்ச்சியான சூழ்நிலைகளில் அவங்க படுற பாடு, ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. அந்த மகளை அவர் எப்படி இராணுவத்தில் சேர்க்கிறார் அப்படிங்கிறது தான் கதையினுடைய இன்னொரு பகுதி. இதற்கிடையில் அவர் எவ்வளோ பேரை பந்தாடுறாரு அப்படின்ட்டு இந்த ஓப்பனிங் காட்சியே பயங்கரமாக இருக்குது. அவர் பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான். அந்த பேர்லேயே ஒரு கம்பீரம் இருக்குது பாருங்களேன். இது யார் அப்படின்னு பார்த்து சொல்லுன்னு ஒரு பெருசுக்கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் பார்த்துட்டு தொட்டு இல்லையே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி காட்சிகளை நம்ம சினிமாவில் பல முறை பார்த்துருந்தா கூட அதை விஜய் பண்ணும்பொழுது அதில் ஒரு ஏதோ ஒரு பீரங்கியை முழுங்கின மாதிரி அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படி வந்து ஒரு பயங்கரமான ட்ரெய்லராக அதில் வந்திருக்கு. அப்புறம் நிறைய அரசியல்வாதிகளை பந்தாடுறாரு. சில வசனங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அலட்சியமான ஒரு சிரிப்பு ஒன்று விஜய் சிரிப்பார். என்ன பார்த்தா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியாக ஒரு காட்சியில் மொத்த அரசியல்வாதிகளையும் வச்சு துவன்னு துவைக்கிறார். அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுங்கடான்னா இந்த கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறதுன்னு இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்கன்னு அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அதான் இப்போ ரசிகர்கள் பார்க்குறது வேறு. ஒரு படத்தை தன் ஹீரோ எப்படி வரணும்னு நினச்சி ஒரு ரசிகன் காத்திருப்பானோ அந்த மாதிரி இது வந்து ரசிகர்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அதை தாண்டி அவருடைய கட்சி தொண்டர்களுக்கான படமாகவும் இது மாறி இருக்கு. பல காட்சிகள் வந்து நமக்கு ரொம்ப கண்கூடாக காமிச்சிருக்கு. இதற்கிடையில் பாபி தியோல் மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து இந்த படத்துக்கு தேவை. ஏன்னா எப்போவுமே வந்து யானை கூட தான் மோதணுமே தவிர போகிற வர்ற எலிகள் கூட மோதிக்கிட்டு இருக்க முடியாது. அதை வந்து விஜயை சொல்லியிருக்கிறார், போகிற வர்றவங்கெல்லாம் நமக்கு எதிரி கிடையாதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லனை கொண்டு வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு முரட்டு வில்லனாக அவர் இருக்கார். அப்புறம் இந்த நிகழ்கால அரசியலை இந்த ட்ரெய்லர் தொட்டிருக்காருன்னு நான் சொன்னேன். அதில் ஒரு காட்சியில் அவர் சொல்கிறாரு, என்னை அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்காதீங்க, அசிங்கப்படுத்தினா நான் இதை விட்டு போயிடுவேன்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் நிகழ்கால அரசியலோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவருக்கு கூடுகிற கூட்டம், மக்கள் செல்வாக்கு, இதையெல்லாம் தாங்க முடியாமல் என்னெல்லாம் அவர் மேலே வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி விதவிதமான கற்பனைகளை இங்கே அவுத்து விட்டுட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. முதல் 2 நாள் கட்டாயமாக தூங்கியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த கூட்டம், அந்த நிகழ்ச்சி நடந்தது, இந்த பரபரப்பு, இது எல்லாம் சேர்ந்து அவர் வர்றாரு. அந்த நேரத்தில் அவரை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ரொம்ப ஈஸியாக. அதுக்கு என்னென்ன வியாக்கியானங்கள். அவர் சரக்கு அடிச்சுட்டு வந்தாருங்கிறான் ஒருத்தன், ஒரு லேசாக தள்ளி விட்டாலே குப்புற விடுறாள், எப்படியா படத்தில் அவ்வளோ பேர் அடிக்கிறாருன்றான்னு ஒருத்தன். ஸோ இப்படி வந்து ஒரு திரைப்படத்தை நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசி அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச அந்த கூட்டம் இருக்குல்ல, இதை விடலாம் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த ஜனநாயகன் ஆடியோ விழாவில் ரகசியமாக திரிசா வந்தாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஸோ இப்போ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவதை எல்லாமே வந்து ஒரு காதில் வாங்கிட்டே இருக்கார். அவர் முதல் மாநாட்டிலே அதை சொல்லிட்டார், என்னை வந்து நீங்கள் எப்படி காலி பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கெல்லாம் நான் தயாராக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா, அதற்கான முயற்சிகள் தான் இன்றைக்கி பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து கருத்தோடு மோதுவதுங்கிறது வேறு. அதை விட்டுட்டு ரொம்ப கேவலமாக ஒருத்தரை இழிவுபடுத்தி அவருடைய மனதளவில் அவரை நொறுங்க வைக்கிறது இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அண்மை காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதைத்தான் இந்த படத்தில் ஒரு டைலாக்காக அடிக்கிறாரு. அப்புறம் விஜயினுடைய அந்த ஸ்டைலே என்னென்னா, ஐ எம் வெயிட்டிங் தான். பல பேர் வந்து பல படங்களில் அதை வந்து ஒரு ஸ்பூஃபாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. சாதாரண மொட்டை ராஜேந்திரன்லாம் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி அதுக்கு ஜனங்க கைதட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அரசியலில் தவிர்க்க முடியாத வார்த்தையாக ஐ எம் வெயிட்டிங்லேருந்து ஐ எம் கம்மிங்க்கு வந்திருக்கிறார் விஜய். இந்த ஐ எம் கம்மிங்னு அவர் சொல்கிற அந்த மாடுலேஷன், அந்த பார்வை,
அது எல்லாமே பார்த்தா வர்றேன் பார்த்துக்கிறேன் உங்களுங்கிற மாதிரியே தான் இருக்குது. அதான் சொல்கிறேனே, மொத்தத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஜனநாயகன் படத்தினுடைய ஓப்பனிங் எல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை தெரித்து திண்டாட போகுது. அப்படி ஒரு ஓப்பனிங்காக அந்த படத்துக்கு ரசிகர்கள் கொடுத்துருவாங்க. அதை வந்து முன்கூட்டியே சொல்வது மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு முடித்தோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சென்சாரில் படம் பார்த்த மெம்பர்கள் எல்லாமே பரிந்துரை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து சேரலை. போய் கேட்டால் காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். இப்போ சென்சார் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறவங்க ஒரு சென்சார் முடிஞ்சுது, கருத்து சொன்னாங்க, சில இடங்களில் அவங்க சொன்ன விஷயங்களை திருப்பி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு இவ்வளவு நாட்கள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உலகம் முழுக்க இந்த படத்தினுடைய கேடிஎம் போயிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே சென்சாரை பார்த்துட்டு அங்கங்கே வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. பல வெளிநாடுகளில் சர்டிஃபிகேட் கொடுத்து முடிச்சுட்டாங்க. பட் இங்கே உருவான இடத்துல இது சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணங்கிறத நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தன்னுடைய கூட்டணிக்குள் சேர்க்க விரும்புகிறாங்க. அது எங்கெல்லாம் வந்து அந்த அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்திற்கு கடைசி நாள் வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல், அல்லது நாங்கள் கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க, நீங்கள் சொல்கிற டயத்துக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, யாரை கேட்டு சென்சார் டேட் போட்டிங்க, யாரை கேட்டுட்டு ரிலீஸ் டேட் போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன். எப்போவுமே சென்சாரில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் ரிலீஸ் டேட்டை சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ரூல் படி போகிறோம், நீங்கள் எப்படி வந்து எங்களை கேட்காம அதுக்குள்ளே டேட்டு போட்டிங்க அப்படின்னு அவங்க கேட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நடைமுறை என்னவோ அதுதானே எல்லாருமே செய்யணும். இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை இவங்க தொடர்ந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட போவது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு பெரும் தொகையை போட்டுட்டு அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் சர்டிஃபிகேட் வரலன்னா என்ன மனநிலையில் இருப்பாருங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி பல பேர் பல விதங்களில் இந்த படத்திற்கும் விஜய்க்கும் ஒரு புற அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த தண்ணீரில் அமுக்கிற பந்து வந்து அதை விட இந்த அமுக்கிறதை விட வீரியமாக மேலே வரும். ஸோ அதுதான் இயற்கையின் விதி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை படமாக நினச்சி விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அது இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தை அடக்கணும், முடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்லாம் நினச்சி எந்த வேலை செய்தாலும் செய்தவர்களுக்கு எதிராக தான் அது முடியும். இந்த ட்ரெய்லரும் அந்த கருத்தை தான் சொல்லுது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அனிருத். எப்போவுமே அனிருத் வந்து பாடல்கள் மட்டுமில்லை, பிஜிஎம்லேயும் ஒரு மிகப்பெரிய மிரட்டி விட்டுருவார். இந்த ட்ரெய்லர்லேயே அப்படி ஒரு வேலையை அவர் பார்த்துருக்கிறார். ஒரு அசுரத்தனமான வேலையை பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து டிசம்பர் 31 நைட்டு வர வேண்டியது. அனிருத்தெல்லாம் வந்து மலேசியாவில் போய் ஹெல்டப் ஆகிட்டாங்க. அங்கே உள்ள நிகழ்ச்சிகளில் அவங்க பிஸியாக இருந்ததுனால இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை அவரால் போட்டு கொடுக்க முடியல. ஸோ அதனால் சென்னை வந்து அதற்கப்புறம் அவர் உட்காந்து போட்டது தான் இந்த பிஜிஎம்மு. அப்படியே தெரிக்குது. ஒரு காட்சிக்கும் அவ்வளவு பொருத்தமாக அந்த பிஜிஎத்தை அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஓகே, மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான படம் நமக்காக காத்திருக்கு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களை மாதிரியே நாமளும் வெயிட் பண்ணுறோம். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது போல இருக்குது. விஜய் வந்து ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல கம்மிங், வாங்க சீக்கிரம், நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.